திருமணம் ஆயிரங்காலத்து பயிர் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏங்க திருமணத்தின் போது பொருத்தம் பார்க்குறோம்? இந்த பொருத்தம் பார்ப்பது அவசியமான ஒன்றா? திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருக்கின்றனவா? நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த பொருத்தம் பார்க்கறதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இல்லாமலா இருக்கும்? இதற்கான பதிலை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் நம் அனைவருக்கும் சிறப்பான வாரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் தி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு இந்த வேலையிலே நன்றிகளை கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர் டாக்டர் பாணி அவர்கள் இதோ. டாக்டர் வணக்கம். வணக்கம் அருள். நலம் நலம் அறிய ஆவல். நலம். டாக்டர் சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். இந்த கிரகங்கள் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கின்றனவா, இல்லை நமக்கு வர்ற பிரச்சனைகளை இந்த கிரகங்கள் காட்டி கொடுக்குதா, அதாவது ஹிண்ட் கொடுக்குதா? இப்போ நீங்கள் ரெண்டாவது சொன்னீங்களே, அதுதான் கிரகம் ஒருத்தனுடைய பாவ கர்மாவுக்கு ஏற்ப இந்த நாள் இந்த நட்சத்திரத்தில் இந்த, அதாவது ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்டது தான் அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு, இந்த நாள் இந்த நட்சத்திரம் வந்து அவங்க பிறக்கிறாங்க. பிறந்து அந்த கர்ம விதிக்கு ஏற்ப கிரகங்கள் அமைப்பு சரியாக நிற்கும். அதன் பிரகாரம் வாழ்க்கை ஆரம்பிக்கும். நன்றி நன்றிங்க டாக்டர். இந்த வாரத்துக்கான கேள்வி சொல்லுங்க. அது இன்ட்ரோ கேள்வி தான். இந்த வாரத்துக்கான கேள்வி, திருமணத்தின் போது இந்த பொருத்தம் பார்க்குறோம்ல டாக்டர், அது அவசியமான ஒன்றா? இதுக்கு பின்னாடி ஏதாவது, அந்த பொருத்தம் பார்க்கறதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருக்கின்றனவா? அப்புறம் இன்னொரு சந்தேகம், அதாவது நிச்சயிக்கப்பட்ட நிச்சயம் பண்ணி பண்ணுற திருமணம்னா பரவாயில்ல, பொருத்தம் பார்க்கலாம். இந்த காதல் திருமணம் பண்ணுறவங்க இந்த திருமண பொருத்தம் பார்த்தாகணுமா, எப்படி அது? சரி, முல்லையில் ஒரு வகையான தாவரங்களை நம்ம வந்து பயிரிடலாம். குறிஞ்சி என்ற நிலத்தில் ஒரு வகையான தாவரங்கள் நம்ம வந்து பயிரிடலாம். அப்போ இந்த பூமியில் இந்த தாவரங்கள் வளரும், இந்த பூமியில் இந்த தாவரங்கள் வளரும். கடற்கல்ல பாருங்கள் எதுவும் வளராது, ஆனால் சில கொடிகள்லாம் ஓடும் பார்த்தீங்களா? அப்போ இந்த பெண்ணுக்கு சரியான ஆண்மகன் யாருன்னு வச்சு அறிவியல் ரீதியாக தேர்ந்தெடுப்பு தான் ஜாதக பொருத்தம். ரைட்டுங்களா? இதில் கூட வந்து சில குறைகள் உண்டு. என்ன குறைகள்னா, அவருடைய குணக்கேடுகள் இருக்கும், இதில் பிரச்சனைகள் வரும். இப்போ காதல் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுடைய விதியை அவங்க சொந்தமாக தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அதுவே பிராப்தமாக கூட இருக்கலாம். அப்போது டாக்டர் என்ன சொல்கிறீங்க, அந்த காதல் பண்ணுறவங்க திருமணம் பண்ணும்போது இந்த பொருத்தம் பார்க்க தேவையில்லையா? அப்படி இல்லை, பார்த்தா சிறப்பு. அது எந்த வகையில் உதவியாக இருக்கும்? இப்போது காதல் பண்ணிட்டாங்க, அப்போது அதாவது இது சரியாக வராதுப்பான்னு சொன்னால் அவங்க கேட்க போகிறதும் இல்லை. ஆமாம். அப்போ அந்த பொருத்தம் பார்த்தால் எந்த வகையில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பயன்? அவருடைய குணம் எப்படி, இவருடைய குணம் எப்படி, அவருடைய குணத்தை வந்து ஆண் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுக்கலாம். இவருடைய குணத்தை வந்து பெண் தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுக்கலாம். ஏதோ ஒரு விதி பிரகாரம் நம்ம வந்து காதல் வசப்பட்டு முடிவு பண்ணிட்டோம் அந்த வாழ்க்கையை. குறைகளை நிவர்த்தி ஆக்க வேண்டும், நிவர்த்தியாக கொண்டு வாழ்க்கையை வந்து பொறுமையாக வந்து கடந்து செல்ல வேண்டியது தான். நன்றி டாக்டர், ஒரு அருமையான விளக்கம். ஆனால் டாக்டர், இந்த பொருத்தம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இத்தனை பொருத்தம் அமைஞ்சால் அது இத்தனை பொருத்தம் சரியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸை பார்த்து நம்ம இதை முடிவு பண்ணுமா, இல்லை இந்த பொருத்தம் அவசியம் இருந்தாகணும் அப்படி முடிவு பண்ணணுமா? வெறும் இந்த 10 பொருத்தம் பார்த்து முடிவு பண்ணுவது வந்து சரியில்லை. ஏன்னா இந்த பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணி டிவோர்ஸ் நிறைய இருக்குது. பொருத்தம் பார்த்து டிவோர்ஸ் கேஸ்? ஆமாம், நிறைய இருக்கேன். இப்போது நான் ஒரு ரூலர் வச்சுருக்கேன், ஒரு அடி. நான் அளந்தாலும் ஒரு அடி, நீங்கள் அளந்தாலும் ஒரு அடி, சரிதானே? அதை போல் பொருத்தம் பார்த்து நல்லா இருந்தால் ஏன் டிவோர்ஸ் நடக்குது? அப்போ எங்கே தவறு நடக்குது அப்படின்னு கேட்டால், ஜாதக கட்டத்தில் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் யார், லக்னாதிபதி யார், இவருக்கு வரக்கூடிய மனைவி எப்படியாப்பட்டவர், இதெல்லாம் கவனிக்கணும். இப்போது பொருத்தம் பார்க்கும்போது நம்ம வந்து அதில் வந்து அவர் வந்து கடன் பற்றுப்பார்னு பார்க்க முடியாதுல்ல, கடுமையான நோயாளின்னு பார்க்க முடியாதுல்ல, அவர் பேங்க்ராப்சின்னு பார்க்க முடியாதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பொருத்தத்தை பார்த்து முடிவு பண்ணிவிட்டு நாளைக்கு திருமணம் ஆன பிறகு இவ்வளோ பிரச்சனை வரும்போது எப்படி அது காரணம்?
ஆக இதெல்லாம் நம்ம விசாரிக்க வேண்டியது இருக்குது, கட்டத்தை சரியாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது பொருத்தம் பார்த்தாலும் தீர விசாரிப்பது நல்லதுன்னு தீர சொல்றீங்க விசாரிப்பது நல்லது, கட்டங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி, தெளிவான விளக்கம் டாக்டர். நன்றிங்க டாக்டர். நேர்களே, எனக்கான கேள்வியை கேட்டு என் பதிலை நான் பெற்றுக்கொண்டேன். உங்களுக்கு ஜாதக ரீதியாக ராசி பலன் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு அப்படிப்பட்ட கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து 0383539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்களுக்கான கேள்விகள் உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க, என்னென்னா டாக்டருக்கு கால் பண்ணிவிட்டு, டாக்டர் எனக்கு இந்த ராசி எனக்கு எப்படி பலன் அமைய போகுது, இப்படிப்பட்ட கேள்விகளை தவிர்த்துடலாம். ஏன்னா அதுதான் வார வாரம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் அதை தானே சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர், வார வாரம் ராசி பலன் தான் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், ஏதாவது சந்தேகங்கள் இருக்கலாம் இந்த ஜாதக தொடர்பாக, அதோடைய தீர்வுகள் வந்துட்டு ஜாதக ரீதியாக வேணும்னு உங்களுக்கு தோணலாம். அப்படிப்பட்ட கேள்விகள் இருந்தால் தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், 0383539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். டாக்டர், நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் அழைச்சிட்டே இருக்காங்க டாக்டர். சிறப்பு. இப்போ தான் சொன்னேன், உடனே ஒரு நேயர் அழைச்சிட்டு இருக்காங்க. நேயரை பார்த்துருவோமா டாக்டர்? வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் நெகிரி சிம்லான் சாந்தின்னு பேருங்க, நெகிரி சிம்லான்ல இருந்து கூப்பிடுறேன். வணக்கம் அம்மா. சாந்தி அம்மா, உங்களுடைய கேள்வி என்னம்மா? நான் என் வந்துங்க, மகளுக்கு 30 வயசாகுது. அவ ரிஷபராசி, மிருகசீரிஷம். அவளுக்கு கல்யாணங்க ஒண்ணு பார்த்தோமா, ஒண்ணு ஜாடி வருது, ஒரு பொருத்தம் சரி வருது, இன்னொரு பொருத்தம் சரி வரல. அதான் சரி ஐயா கிட்ட பேசி கேட்போங்களே, எப்படி எந்த ராசி அவளுக்கு பொருத்தமா வரும் அப்படின்னு. சரி, வணக்கம். 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் பேர் சாந்தி, உங்களுக்கு மகளுடைய ராசி ரிஷபராசி. இப்போ ரிஷபராசியில் குரு அமைஞ்சிருக்கிறாரு, ஜென்ம குருவாக. அவர் 7வது ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் குருவோட பலம் உண்டு, வரன் பார்க்கலாம். தடை ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாயோட பார்வையிலையோ அல்லது ராகுவோட பார்வையிலையோ கேதுவோட பார்வை சனியோட பார்வையில் மாட்டாமல் இருந்தால், இப்போ நான் சொன்ன இந்த பலன் இந்த மேயிலிருந்து அடுத்த வருஷம் மேக்குள்ளே நடந்துடும். இல்லை இந்த மாதிரி இதில் அவங்க பார்வையிலையோ அல்லது சேர்ந்து உட்காந்துருந்தால் கெட்ட கிரகங்கள் சற்றே தாமதமாகும். அவ்வளோதான் அதில் உள்ள விஷயம். பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அம்மாவுக்கு. அப்போது சுருக்கமாக சொன்னாக்கா இவங்களுக்கு நல்ல காலம் தொடங்குது தான். இப்போ ஆரம்பிச்சிருச்சு நல்ல காலம், முடிக்கலாம் திருமணத்தை. ஆனால் களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியது கெட்ட ஸ்தானத்துக்கு போகக்கூடாது. அம்மா நன்றி அம்மா. நன்றி நன்றி டாக்டர். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். சரி, இந்த வாரத்துக்கான சுப நாட்கள், அதாவது பிரார்த்தனைக்குரிய நாட்களை சொல்லிட்டு நம்ம நேராக முதல் ராசிக்கான பலன்களை பார்ப்போம். 10ஆம் தேதி ஜூன் இன்னைக்கு, வைகாசி 28ஆம் நாள், திங்கட்கிழமை, பூச நட்சத்திரம், வளர்பிறை சதுர்த்தி இன்னைக்கு 6:46 வரை. பிறகு பஞ்சமி ஆரம்பிக்குது. சந்திராஷ்டமம் எந்தெந்த நாளுக்கு நம்ம பார்த்துருவோம். தனுசு ராசிக்கு 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம். மகர ராசிக்கு 12 முதல் 14ஆம் தேதி வரை சந்திராஷ்டமம். கும்பராசிக்கு 14 முதல் 17 வரை சந்திராஷ்டமம். பிறகு மீனராசிக்கு 17லேருந்து சந்திராஷ்டமம் 2.25 நாள் ஆரம்பிக்குது. இன்றைய முதல் ராசி மேஷராசி நம்ம பார்த்துருவோமா? வார ஆரம்பத்தில் அவருக்கு தலைபாரம், ஜலதோஷம் ஏற்படும், பல்லில் சில பிரச்சனைகள் உண்டாகும், அவநம்பிக்கை கொள்ளுதல், உறவினரிடம் சற்றே கோபமாக பேசுதல், அதனால் விரோதம் ஏற்படும். வார மத்தியில் உடலில் வலி, மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுமா இல்லையா, அது இதனால் காரிய தடை, தடுமாற்றம் ஏற்படும். வார இறுதியில் நல்ல பலன் ஏற்படும், மகிழ்ச்சி உண்டாகும். உடலில் சில நோய்கள் நீங்கும், மறதிகள் அதிகடிக்கு ஏற்படும். வல்லாரையை நிறைய சாப்பிடுங்க, வாங்கி இல்லைன்னா அரைச்சி குடிக்கலாம். வெண்டைக்காய் நிறைய சாப்பிடலாம், முருங்கீரை சாப்பிடலாம். மகிழ்ச்சியற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது உங்களுடைய சொந்த ஒரு கோபத்தின் காரணமாக அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அவசர புத்தி வேண்டாம். நட்பு வட்டாரங்களில் பிரச்சனை ஏற்படும். அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். தந்தைக்கும் மகனுக்கும் உடல்நிலையில் சில பதற்றங்கள் ஏற்படும். இதனால் தாய்க்கு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வியாபாரிகளுக்கு ஏற்றமான ஒரு காலகட்டம் இந்த குருவின் தனசாந்தில் இருப்பதால்
தொழில்கள் மேன்மை உண்டு, ஆனால் அலைச்சல் அதிகமாகும். ஏன்னா சில பேர் தொழிலை மேம்படுத்துவார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையான பலனே உண்டு. டாக்டர் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க இவங்களுக்கு இந்த மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்குன்னு. சரி, இந்த மன அழுத்தம்ன்றது ஒரு இமோஷன் சம்பந்தப்பட்டது, நமக்கு ஒரு மன அழுத்தம். இது வந்து அப்படியே நமக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இது அப்படியே விட்டுமா நாளடைவில் இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை உடலுக்கு கொடுக்கும்? ரத்த கொதிப்பு சொல்லவும் தேவையில்லையே, ரத்த கொதிப்பு, தலைவலி, இதெல்லாம் வந்துடும். இப்போ இந்த மன அழுத்தத்தை வந்துட்டு இவங்க முதல்ல வந்துட்டு எந்த பிரச்சனையும் கூலா எடுத்துக்கணும், எதையுமே போட்டு மனசை குழப்பிக்காம கூலா எடுத்துக்கிட்டாங்க. தியானம் பண்ணலாம், நல்லா தூங்கணும் அவர்கிட்ட. அந்த நடைப்பயிற்சி கூட உதவி செய்யும் டாக்டர். எஸ், ஆமாம், உண்மைதான். பயிற்சிகள் நல்லது. அடுத்த ராசிக்கான பலன் பார்ப்போம். ரிஷப ராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் ஒரு பெண்ணின் நட்பு ஏற்படும், உதவிகள் ஏற்படும், சில துணிமணி வாங்குதல், ஒரு சிலருக்கு வந்து செய்யக்கூடிய காரியத்தில் வந்து சந்தேகம் ஏற்படும். வார மத்தியில் வந்து அவளுக்கு ஜலதோஷம், தலைவலி, கழுத்து வலி இதெல்லாம் ஏற்படும். வார இறுதியில் வந்து உடலில் சில கோளாறுகள் வந்தாலும் சரியாகிவிடும். மகளுக்கு கல்வி சார்ந்த பிரச்சனை அல்லது குழப்பங்கள் ஏற்படும். சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரும். மனைவி வழி சில போராட்டங்கள் வந்து உண்டு. பணம் தொடர்பான பயணங்கள் உண்டு. புதிய பொருட்கள் வாங்குதல், அதில் வந்து பாருங்கள், உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னா அந்த புதிய பொருட்கள் வாங்குங்க, இல்லைன்னு சொன்னால் வந்து வாங்காதீங்க, தள்ளி போடுங்க. மனக்குழப்பத்துடன் இந்த வாரம் சற்று கழியும். சண்டைகள் வரும். மாணவர்களுக்கு சற்று குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். வியாபாரம், தொழிலாளருக்கு சிறப்பான ஒரு வாரம். இருமல், நுணுக்கு இருமல், இதெல்லாம் வரும். நல்ல கவனத்தில் கொள்ளுங்கள். இது ஒரு அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம். கரும்பு சாறு, நம்ம மலேசியாவில் 1000 துபுன்னு சொல்லுவோம்ல, அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது சூடு ஏற்றுங்க. நல்லா சிறுக பருகுனீங்கன்னா ஒரே நாளில் விட்டுரும். ஆனால் நீரிழிவு உள்ளவங்க வந்து கொஞ்சம் கவனம் தேவை இந்த ஒரு வீட்டு வைத்தியத்தில். டாக்டர் சார், நீங்கள் முதல் ராசிக்கும் சொன்னீங்க மன தொடர்பான ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, மன அழுத்தம். இப்பயும் சொன்னீங்க ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படும்னு. இது டாக்டர் என்ன சொல்ல விரும்பி, அதாவது பல பேர் இப்படியே வாழ்வாங்க, மனக்குழப்பத்திலையோ மன அழுத்தத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலைக்கு போனால் ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு வந்தால் ஸ்ட்ரெஸ்ஸு, எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேது, என்ன பண்ணுறேன், வாழ பிடிக்கலன்னு. என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்? ராசியை விட்டுருங்க. அதை எல்லா ராசிக்கும் இந்த பிரச்சனை உண்டு. நீங்கள் பிரச்சனையை வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க அதை பொறுத்து தான் நிற்குது. பிரச்சனையை எப்படி எடுத்துக்கிறீங்க, ஓய்வு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அதை பொறுத்து நிற்குது. போனது தான், போனது நினச்சிக்கிட்டே இருந்தா உண்மைதான் டாக்டர். அடுத்த ராசிக்கான பலனை பார்ப்போம். மிதுன ராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் காரிய தடை உண்டு. ஒரு சிலருக்கு பதற்றமான ஒரு சூழ்நிலை, நஷ்டங்கள் ஏற்படும், செலவுகள் அதிகரிக்கும். வார மத்தியில் ஒரு பெண் மூலியமாக உதவிகள் வந்து சேரும். அது சகோதரியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது நட்பு சாணங்களில் வரலாம். நல்ல செய்தியை வரும், லாபம் அதிகரிக்கும். வார இறுதியில் வந்து உறவினர்கள் வீட்டுக்கு பிரச்சனையோடு வருவாங்க, கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் சார்ந்த பயணங்கள் உண்டு. வியாபாரம் சீராக செல்லும், தடைகள் இருக்கும். கலை மீது நாட்டம் கொண்டு சிலர் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவார்கள். சில பாட்டு அல்லது வீணை இந்த மாதிரியான ஒரு பயிற்சிகளை வந்து பயிலுவாங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, வீடு கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளுவாங்க. ஒரு சிலர் வந்து வீட்டை சீரமைக்க எத்தனைப்பார்கள். தாயாருக்கு உடல்நிலை பிரச்சனை வரும், அது தீர்ந்துவிடும். மாணவர்கள் ஊக்கத்துடன் கல்வி பயில வேண்டும். தாமதமாக உணவு உண்ணுதல் அஜீரண கோளாறுக்கு வழிவகுக்கும். இது மிதுன ராசிக்கான இந்த வார பலன். டாக்டர், தொடர்ந்து கடகராசிக்கான பலன்களை பார்த்துருவோம். கடகராசிக்கு வார ஆரம்பத்தில் ஒரு பெண்ணால் அனுகுணமான ஒரு செய்தி வரும். நல்ல உறக்கம், உடல்நிலையில் சீராக இருக்கும். வார மத்தியில் வந்து காரிய தடைகள் உண்டு. ஒரு சிலருக்கு பயம் ஏற்படும், செலவுகள் வந்து அதிகரிக்கும். வார கடைசியில் நல்ல ஒரு காலகட்டமாக இருந்தாலும் தூக்க பிரச்சனை வரும், தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். அது நேரம் பத்தாமையினால் தாயார் உடல்நிலை பிரச்சனைகள் வரும். வீட்டில் சில குழாய்கள் வந்து நீர் குழாய்கள் வந்து பழுது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது வீட்டுக்கு வெளியே கூட இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு உள்ளே கூட இருக்கலாம். காலம் தாழ்த்தி உணவு உண்பதால் அஜீரண கோளாறு, வாய்வு தொல்லைகள் ஏற்படும். தலை அரிப்பு, உடலில் வந்து சில கொப்பளங்கள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அஸ்தம சனியால் காரிய தடைகள் உண்டு. முயற்சித்தால் சரியாகிவிடும். சனிதோறும் இந்த கடகராசிக்காரர்கள் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கவும். இந்த ராசிக்காரங்க வந்து சனிக்கிழமை சைவமாக இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, கணபதி வழிபாடு செய்தால் பிரச்சனைகள் வந்து குறையும்.
அரசாங்கம் சார்ந்த காரியங்களில் வெற்றி கொண்டு பேங்க்கில் லோன் கேட்டிருந்தா, கல்விக்காக கடன் கேட்டிருந்தா, இந்த வாரம் அதற்குண்டான வேலையை நீங்கள் ஆரம்பிங்க. உங்களுக்கு அது கிடைத்துவிடும். மாணவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம், நல்ல ஓய்வு அவசியம். உற்சாகமாக இருப்பதற்கு விளையாட்டுத்துறையில் சற்று ஈடுபடுங்கள். உற்சாகம் வந்துவிடும். டாக்டர் நன்றிங்க டாக்டர். நீங்கள் இதுக்கு சந்திராஷ்டமம் சம்பந்தமாக ஒரு கேள்விங்க டாக்டர். இப்போ நீங்கள் சொல்லலை, ஆனால் ஆரம்பத்தில் நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இல்லையா, சந்திராஷ்டமத்துக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? ஏன்னா வாரம் அது ஒரு பயமுறுத்துறோம், இந்த கிழமையில் வருதா சந்திராஷ்டமம், அப்போ தடை கண்டிப்பாக இருக்கான்னு. பரிகாரம் இருக்கா அதுக்கு? சந்திராஷ்டமம்னா என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ராசிக்கு 8வது வீட்டில் சந்திரன் போகுவது. ராசிக்கு 8வது வீட்டில் சந்திரன் போகுது. அப்படி போனால் உங்களோட ராசிக்கு 8ல் சந்திரன் மறைகிறாரு. சந்திரன் மனோகாரகன். அப்போ நீங்கள் மறக்கலாம், அல்லது ஒரு தவறுகள் செய்யலாம். பேச்சில் ஏதாவது ஒன்று தவறாக பேசி விடலாம். இந்த வார ராசி பலன் திங்கட்கிழமை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக இந்த வாரம் வரக்கூடிய சந்திராசமம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு, அன்றைய நாளில் காலையில் நீங்கள் உங்களுடைய விருப்பமான தெய்வம் எதை நீங்கள் கும்பிட்றீங்களோ அதற்கு உண்டான மந்திரங்களை நீங்கள் படிங்க. படித்து முடிந்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. நான் அமைதியாக இருக்கின்றேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுங்கள். எந்த ஒரு முக்கியமான முடிவில் அந்த 2.25 நாள் செய்ய வேண்டாம். பிறகு தள்ளி போடுங்க. சந்திராசமம் அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து போய்கிட்டே இருங்க. இவ்வளோதான் விஷயம். இதுக்குள்ள பரிகாரம். இது பரிகாரமே ஆச்சு. ஆமாம். நன்றி நன்றி டாக்டர். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். எங்கேருந்து அழைக்கிறீங்க? உங்கள் பேர் என்ன? ஐயா நான் கவிதா, நான் கம்பெனிலேருந்து பேசுகிறேன் ஐயா. அம்மா சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்னம்மா? ஐயா என் தம்பியை பற்றி நான் கேள்வி கேட்கணும். என் தம்பி கடகராசி, பூச நட்சத்திரம், கும்ப லக்னம். சரி. அவருக்கு என்ன கேள்வினா, இந்த வருஷம் கல்யாணம் எப்ப கை கூடும்? அப்புறம் இன்னொன்னு, அவர் அரசாங்கத்தில் எழுதி போட்டிருக்காரு, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஐயா? என்ன எழுதி போட்டுக்காரா? அரசாங்க தொடர்பான வேலை சம்பந்தத்துக்கு கேட்டிருக்காங்க. என்ன வயசு அவருக்கு? இப்ப வயது அவருக்கு 11ஆம் மாசம் வந்தா 30 வயசு ஆக போதியா? 30 வயசு. முதல் கேள்வி, அரசாங்கம் வேலை கிடைக்குமா? முதல் கேள்வி அவங்க திருமணம் சம்பந்தமா தம்பியோட அப்படித்தானங்கம்மா? திருமணமும் வேலையும். சரி, முதல்ல வேலை கிடைச்சிருட்டோம். இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொண்டு, அதாவது இப்போ அவருக்கு அஷ்டம சனி போய்கிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் தாமதமான வேலை கிடைச்சிரும். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வேலை கிடைக்குதோ அதை எடுத்துக்க சொல்லுங்க அரசாங்கத்தில். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் அதுக்கப்புறம் நீங்க வைங்க. ஆனா இந்த வருஷம் அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மேலேருந்து அடுத்த மே மட்டும் வாய்ப்பு இருக்கு திருமணத்துக்கு. இதை தவறுனாலும் அடுத்த 2025 மேலேருந்து 2026 மே மட்டும் வாய்ப்பு இருக்கு. அதை தவறுனா 2027 மே டு 2028 வாய்ப்பு இருக்கு. அம்மா தம்பிக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய பிரார்த்தனைகளும் இருக்கு உங்களுக்கு. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி டாக்டர். இன்னொரு நேரம் அழைப்பில் வெயிட் பண்ணிருக்காங்க, நம்ம பார்த்துருவோமா? பார்த்துருவோம். வணக்கம். 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 பேர் என்ன? எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் புளிங்கடால இருந்து அழைக்கிறேன். பேர் லட்சுமி. அம்மா லட்சுமி அம்மா, உங்களோட கேள்வி என்ன? என்னோட கேள்வி, என் பேத்திக்கு 26 வயசு ஆகுது. அவங்க ஒருத்தர் காதல் பண்றாங்க. அவருக்கும் அதே வயசு தான். 2 பேருக்கும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். அதான் என்னோட கேள்வி. ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம். அவங்களுக்கு திருமணம் செய்ய முடியுமா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. என்ன நட்சத்திரம் சொல்லுங்க? துலா ராசி, விசாக நட்சத்திரம். சரி. வயலுக்கும் துலா ராசி, விசாக நட்சத்திரம். சரி, இதுல ஒரு சின்ன சிக்கல் வரும். ஒரே ராசி அப்படின்னு வரும்போது ஒரே ரச்சு வந்துடும். ரச்சுனா மாங்கல்ய பொருத்தம் ஒரே மாதிரி வந்துடும். ரச்சு பொருத்தம் என்பது ஆணுக்கு வேறாக இருக்க வேண்டாம். அது கண்டமாக இருந்தால் நாபின்னு வரணும். ஒரே ரச்சு வரக்கூடாது. ஒரே ரச்சு ரச்சு தட்டுதுன்னு சொல்லுவாங்க. அது மாங்கல்யத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில நட்சத்திரங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு நூலில் போட்டு இருந்தாலும் அனுபவத்தில் ஒத்து போகலை. ஒன்று, 2 பேருக்கும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம் வரும்போது ஒரே தசா புத்தி நடக்கும். அதில் பிரச்சனைகள் வரும். ஒரே மாதிரி மேலே போனாலும் ஒரே மாதிரி திரும்ப 2 பேரும் கீழே வந்துடுவாங்க. ஆக ஒருத்தருக்கு நல்ல நேரமாக இருந்தால் ஒருத்தருக்கு கெட்ட நேரம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. 2 பேருக்கு நல்ல நேரம், 2 பேருக்கு கெட்ட நேரம் பிரச்சனைங்க உருவாகும்.
ஆனால் இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரே ஏன்னா இது காதல் திருமணமாக இருக்கிறதுனால அவங்கள மனதார அவங்க வந்துட்டு விருப்பப்பட்டிருப்பாங்க. இப்போ ஏதாவது முன்னெச்சரிக்கையாக ஏதாவது பிரார்த்தனைகள் எதுவும் செய்ய முடியுமா? இப்போ இவங்க முதல்ல பண்ண வேண்டியது வந்து ஒரு அனுபவமான ஒரு ஜோசியரை போய் பார்த்து ஜாதகத்தோட பிறப்பு கட்டத்தை காட்டி இது பண்ண முடியுமா முடியாதான்னு முதல் கேட்கணும். நாம் தெரிஞ்சுக்கிட்டே போய் வந்து பிரச்சனையில் மாற்றுறது உசிதம் இல்லை. பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம அதை போகக்கூடாது. அதுதான் ஜாதகத்தை முன்ன பார்க்கறது. வானிலை அறிக்கை மாதிரி தான். நாளைக்கு என்ன நடக்க போகுது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுதான் ஜாதகம். அம்மா சரியா உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கோன்னு நம்புறேன். என்னன்னா முதல்ல நீங்க அந்த உங்களோட 2 பேருடைய ஜாதகத்தையும் கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு ஜாதகக்காரை பார்த்தாங்கன்னாக்கா அவங்க உங்களுக்கு வந்துட்டு தெளிவான ஒரு இதை சொல்லிடுவாங்கம்மா, ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க அடுத்து என்ன பண்ணலான்ட்டுன்னு. ஆனால் எல்லாமே நன்மையாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லதே நடக்கும். நன்றியா. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து ஒரே ராசி நட்சத்திரத்தில் பண்ணுறது அது நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு பிரச்சனையாக வர வாய்ப்பு பிரச்சனை டாக்டர். நிறைய இருக்கு பிரச்சனை. இந்த மாதிரி இன்னொரு நேயர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோமே. வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் தாஸ் சார், ஈப்போலேருந்து அழைக்கிறேன். தாஸ் சார், ஈப்போலேருந்து அழைக்கிறீங்க. உங்களுடைய கேள்வி என்ன? ஓகே சார், இப்போ என்னோட ராசி வந்து தனுசு ராசி, மூல நட்சத்திரம். அப்ப இப்பதான் வந்து அந்த 7.5 இது முடிஞ்சு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 இயர் கிட்ட ஆக போகுது. ஆனா ஆரம்பத்துல பார்த்த இடத்துல சொன்னாங்க இது முடிஞ்ச பிற்பாடு ஆஹா இருக்கும், ஓஹோ இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நாங்க. ஆனா இப்ப போக போக வந்து ரொம்ப வேர்ஸ்ட் ஆயிட்டு போகுது. அது எதுனால ஏன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அது எதுனாலும் தெரிஞ்சுக்கலாமா சார்? சரி தாஸ் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீங்க வந்து இப்போ நான் வந்து பதில் வந்து ராசியை வச்சு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இதுக்கு பேர் கோச்சார பலன் என்று பேர். இதுக்கு வந்து கோச்சார பலன் சொல்லுவாங்க. இந்த பலன் ஓரளவு தான் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். தசா புத்தியை வச்சு நம்ம வந்து அதுக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது நம்ம கரெக்டாக அதுக்கு உண்டான பலனை சொல்லலாம். இது இல்லாமல் ஒருவருக்கு வந்து உழைப்பின் அடிப்படை, முயற்சியின் அடிப்படையில் தான் வாழ்க்கையில் வெற்றியே நிற்கிது. நீங்கள் ஜாதகத்தில் யோகம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் காணுகின்ற கனவு அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு உண்டான உழைப்பும் வேணும். அது நம்ம வந்து உழைப்பு போட்டால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும். எல்லாத்தையுமே வந்து ஜாதகத்தில் நீங்கள் பார்க்காதீங்க. ஆனால் யோகமான ஒரு காலகட்டம் என்றால் நல்லா சம்பாதிச்சிடலாம். யோகம் இல்லை என்றால் நமக்கு வந்து சற்று சம்பாத்தியம் வந்து குறைவாக தான் வரும். நீங்கள் தசாபுத்தி என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த மேலேருந்து அடுத்த மே வரைக்கும் உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து உண்டு. சுப செலவுகள் உண்டு, வீண் செலவு உண்டு, கர்ம செலவு உண்டு. கர்ம செலவு வீண் செலவு வரும்போது அதை சுப செலவாக மாற்றுங்க. எப்படி மாற்றலான்னா காப்புறுதியை எடுக்கலாம். வீட்டுக்கு அதாவது திருமணம் பண்ணிட்டா நகை வாங்கி வைக்கலாம். வீட்டை வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணலாம். கல்விக்கு உண்டான வேலையை செய்யலாம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5 சனி இல்லை, சனியோட பாதிப்பு வந்து நகர்ந்து போச்சு. இப்போ குரு வந்து உங்களுக்கு வந்து 10வது ஸ்தானத்தை பார்க்குறாரு. அவர் வந்து தொழிலா அல்லது வந்து வியாபாரமானு சொல்லல. ஆனா ரெண்டுமே இருந்தாலும் இப்ப பலன் நல்ல பலன் தான். தொழிலுக்கு வியாபாரத்துக்கும் அனுகூலமான பலன். ஆமா, டாஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தான்னு தெரிஞ்சிடும் அதுல. ஓகே ஓகே. டாஸ் ஐயா சொல்லுங்க சார். சொல்லுங்க இதை நீங்க கேட்க வந்தீங்க. ஓகே, அப்ப இது வந்து இந்த வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு தான். நீங்க வேலை செஞ்சு வேலை மாத்திரம்னா இப்ப செய்யலாம், அல்லது வந்து வியாபாரமாக வந்து மேம்படுத்தலாம். இப்ப டைம் சரியா இருக்கு. அதாவது குரு பலன் நல்லா இருக்கு. வியாபாரம்னா என்ன மாதிரி வியாபாரம் ஈடுபடலாம் சார்? இது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை தான் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ராசியை மட்டும் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரியான ஒரு பலன் சொல்ல முடியாது, ஏன்னா அது தவறாகிவிடும். தாசையா சொல்லுங்க சார். நீங்க சொன்னீங்க ஏற்கனவே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பார்த்தா ஒரு மாதிரியா தான் போயிட்டு இருக்கு, சரியா போகலன்னு சொன்னீங்க. போயிட்டு இருக்கு சார். அதுக்கப்புறமே வந்து அந்த இது முடிஞ்ச கையோட துருசா நல்லது நல்லது, எல்லாமே நல்லா அமையும் தாஸ் சார். அதான் சொல்லுவாங்க, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக பிரார்த்தனைகளுக்கு சக்தி கூட, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும். நன்றி நன்றி தாஸ் சார், நல்லா இருப்பீங்க. நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீதமுள்ள ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். சிம்ம ராசி நேயர்களே, கர்ஜனையோட காத்திருக்கீங்களா?
உங்களுக்கான பலன்கள் இது டாக்டர். சிம்மராசிக்கான பலன்கள் பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் காரிய தடைகள் இருந்தாலும் முயற்சித்தால் மீண்டும் உங்களுக்கு வந்து வெற்றி கிட்டும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது உங்களுக்கு வந்து 7வது ஸ்தானத்தில் வந்து சனி இருந்து எடுத்த உடனே காரிய தடைகள் தான் ஏற்படுத்துவார். நீங்கள் முயற்சித்தால் மீண்டும் வெற்றி கிடைக்கும். வார மத்தியில் நன்மையான பலன்கள் தான் ஏற்படும். வார இறுதியில் தடைகள் இருக்கும், ஆனால் வந்து வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு வந்து பெருமை வந்து சேரும். கலையின் மீது நாட்டம் ஏற்பட்டு சிலர் கலையை கற்றுக்கொள்ள எத்தனைப்பார்கள். விளையாட்டுத்துறையும் அதே போல ஏற்படும். அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் நீங்கள் பஞ்சாயத்தில் போயிட்டு முன்னுக்கு நிற்க வேண்டாம். தேவையில்லாமல் யாருக்கும் ஆலோசனை வந்து கொடுக்க வேண்டாம். பெண்களுக்கு மாதவிடாயில் சில கோளாறுகள் வந்து தோன்றும். ஒரு சிலருக்கு ஜலதோஷம் ஏற்படும். இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாக எல்லாருக்கும் வந்து முடி உதிர வாய்ப்புகள் உண்டு. ஒரு சுலபமான ஒரு வீட்டு வைத்தியம் சொல்கிறேன். முடி வந்து உதிர்வதை தடுப்பதற்கும் முடி வந்து வளர்ச்சி ஏற்படுவதற்கும் தேங்காய் பால் ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. பூங்காராய பூ சொல்கிறோம்ல, பூங்காராய பூ அது வந்து ஒரு 3 எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அரிசி பச்சரிசி பவுடரு, 1/2 டீஸ்பூன் வெந்தய பவுடரு, 1/2 டீஸ்பூன் வந்து சின்ன சீரகம் எல்லாம் ஒன்றா போட்டு பிளெண்டரில் போட்டு நல்லா ஒரு அரைச்சிருங்க. அப்படியே எடுத்து சின்ன ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கொதி வந்த உடனே இளம் சூட்டு இருக்கும் பொழுது தலையில் போட்டு நல்லா தேய்ங்க. 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் சீயக்காய் போட்டு குளிங்க. நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக வளரும். நான் உபயோகப்படுத்தி பலன் கண்ட ஒரு முறையை இன்று உங்களுக்காக நாங்கள் இந்த வார ராசி பலனை சொல்கிறேன். வீடு கட்டும் எண்ணம் தோன்றும் சிலருக்கு. சிலர் வந்து வீட்டை சீரமைக்க முற்படுவார்கள். தொழிலில் வந்து முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. மாணவர்களுக்கு மறதிகள் ஏற்படும். இருப்பது வல்லார கீரை வாங்கிட்டு கொண்டு வந்து அரைச்சி அதை பருகலாம். சர்வாங்காசனம் நீங்கள் போடலாம். இது சிம்மராசிக்கான இந்த ஒரு வார பலன். கன்னிராசிக்கு உள்ள வார பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் உறவினர் சந்திப்பு, பழைய நண்பர்கள் சந்திப்பு, குதூகலம், விருந்து, நல்ல வருமானம் ஏற்படும். வார மத்தியில் காரிய தடை, அது வந்து வாகனம் பழுது ஏற்பட்டு சில வேலைகளை செஞ்சு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். வார இறுதியில் தடைகள் நீங்கி முன்னேற்றம், கவலைகள் தீரும். கவலையை விடுங்கள். தாயுடன் இணக்கமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக திருமணம் ஆகி போகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான். நிதானம் ஏற்பட வேண்டும். பெரியவர்கள் அணுகுங்கள், ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள். தாயா தாரமா என்று தியானம் அல்லது மந்திரங்களை செய்யுங்க. ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும். மனைவியுடன் இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படும். பணத்துக்காக பிறரின் சொல்லுக்கு கட்டுப்படுதல். அதனால் வந்து வாழ்க்கை நடத்தும் போது கடனை ஏற்படுத்தாதீங்க. கடனை ஏற்படுத்திக்கிட்டால் கடன் கேட்கும் பொழுது அவருடைய சொல்லுக்கும் பேச்சுக்கும் கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வயிறு பிரச்சனை தோன்றி மறையும். தொண்டை கம்மல் சிலருக்கு வரும். இவங்களுக்கு வந்து தொண்டை கம்மல் வந்துச்சுன்னா, அதில் தொண்டை கரகரப்பு, தொண்டையில் ஒரு கபம் நிற்கிது காலையிலன்னா, இதுவும் வந்து அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம்தான். சித்திரத்தை 4 துண்டு எடுத்துக்குங்க. அதே போல் வந்து மிளகு வந்து 10 15 எடுத்துக்குங்க. நல்லா இடிச்சிருங்க. 1 லிட்டர் தண்ணியை ஊற்றுங்க. அதை கொதிக்க விட்டு ஒரு 200 ml கொண்டு வாங்க. பனங்கற்கண்டு 1 டேபிள் ஸ்பூனோ அல்லது 1 உள்ளே போட்டு நல்லா கலக்குங்க. அப்படியே விட்டுருங்க. கீழே மண்டியெல்லாம் கீழே இறங்கிறோம். மேலே மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு நாள் ஃபுல்லாக குடிச்சு முடிங்க. ஒரே நாளில் போகும் அல்லது 2 நாளில் செய்யுங்க. அருமையான ஒரு வீட்டு வைத்தியம் இது. ஒரு சிலருக்கு புதிய காதல் தொடக்கம். இது தேவைதானே என்ன பார்த்துக்குங்க. புதிய பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். தொழில் ரீதியான பயணங்கள் உண்டு. தொழிலை விரிவுபடுத்தலாம். அதை யோசனை பண்ணி செஞ்சுக்குங்க. மாணவர்களுக்கு அனுகூலமான வாரமாக இருந்தாலும் பிடிவாதம் பிடிக்காதீர்கள். துளாராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் அதிகாரம் செலுத்துதல், முயற்சிக்கு உரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சி ஏற்படும். வார மத்தியில் உறவினர் நண்பர்கள் சந்திப்பு, விருந்து உபசரிப்பு, வருமானம் பெருகும். வார இறுதியில் வந்து சில காரியங்கள் வந்து இந்த ராசிக்கு தடை ஏற்பட்டாலும் கல்வியில் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் முயற்சி பண்ணால் இது சரியாகிவிடும். மனதில் மாற்றம் ஏற்படும். அது தாயுடன் வாக்குவாதங்கள் சிலருக்கு ஏற்படும். பிறர் தங்களை புறக்கணிப்பதாக தனக்குத்தானே எண்ணிக்கொள்வார்கள். தன்னை பற்றி யாரோ பேசுகிறாங்க, தன்னை பற்றி குறை சொல்கிறாங்கன்னு அப்படின்ட்டு கவலைப்படுவாங்க. தொழில் ரீதியாக வேறு இடம் செல்லுதல், பணியிடங்களில் ஒரு சில அவமானங்கள் ஏற்படும். அதனால்
அந்த பணியிடத்தில் உள்ள சட்டத்திட்டங்களை நீங்கள் அனுசரிக்க வேண்டும், கவனம் தேவை. வியாபாரத்தில் முன்னேற்றம், வேலை ஆட்களால் பிரச்சனைகள் வரும், தாமதங்கள் ஏற்படும், மறைமுகமான பெண் தொடர்பு கொண்டு சரியான நேரத்தில் நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் குன்மம் என்று சொல்லக்கூடிய கேஸ்ட்ரிக் தானாக வந்துடும். அது என்ன சொல்லுவாங்க சில பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியோ தெரில எனக்கு கேஸ்ட்ரிக் வந்துருச்சு. நீங்கள் தான் அந்த கேஸ்ட்ரிக் வர வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணக்கர்த்தா. மாணவர்களுக்கு அலைச்சல் அதிகமாகும். அதனால் கல்விக்கும் போயிட்டு டியூஷனுக்கும் போயிட்டு தூங்குறதுக்கு நேரம் இருக்காது, சரியாக சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, மறதிகள் ஏற்படும். வெளியூருக்கு செல்லுதல் செலவுகள் இந்த வாரத்தில் உண்டு. இது துலா ராசிக்கான வார பலன். சற்று முன்பு சொன்னீங்க டாக்டர். சொல்லுங்கள். அதாவது சில பேருக்கு என்ன தோணுன்னா, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ, அவங்க இது நம்ம பற்றி சொல்லியிருப்பாங்களோ, இவங்க நமக்கு எதிராக வேலை செய்கிறாங்களோ, இது ஒரு பயம்னு சொல்கிறதா இல்லை ஒரு சந்தேகம்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. இதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். அவங்களுக்கு வாழ்கிறதுக்கே பல தடைகள் வரும். என்ன எல்லாமே ஒரு சந்தேகம், ஒரு பயத்திலே இருக்கும். என்னை பற்றி எதுவும் பேசிட்டாங்களோ, குடும்பத்தில் மாமனார் மாமியார் இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் இதே மாதிரி எண்ணங்கள். என்னதான் பண்ணுறது டாக்டர்? இது பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பிரகாரம் ஒரு மனநோய். இது முத்துச்சுன்னா மனநோயா மாறி போயிடும். அதாவது யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. குறையில்லாத மனிதன் உலகத்திலே கிடையாது. என்கிட்ட கூட 2 நாள் இருந்தால் என்கிட்ட பல குறைகளை நீங்கள் பார்க்கலாம். ஆக குறைய நம்ம அடுத்து நிவர்த்தி ஆக்கணும். அதை கடந்து போய்கிட்டே நிற்கணும். அதை விட்டுட்டு அவர் என்ன நம்மளுக்கு என்ன அளவுகோலா நீ இப்படிதான் வாழணும்னு சொல்றதுக்கு நம்ம அவர் எதிர்பார்க்கணும். அடுத்து விருச்சிக ராசி பலனை பார்ப்போம். கடந்த ஓராண்டு கால பிரச்சனையாக இருந்த விருச்சிக ராசி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டு. உங்களுக்கு எது சரியாகவில்லை எல்லாம் சரியாக கொள்ளலாம். வார ஆரம்பத்தில் சிலரிடம் கட்டுப்படுதல், எதுக்குன்னா பணத்துக்காக தான். அதனால் பயம் ஏற்படும். வயிற்று நோய், காரிய தடை அப்படின்னு இருக்குது. வார மத்தியில் முயற்சித்த காரியங்கள் எல்லாம் வெற்றி, கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். வார இறுதியில் உறவினர் வருகை, வருமானம் பெருகுதல், நன்மை உண்டாகும். மனைவியுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும், கவனம் தேவை. தந்தைக்கு வருமானம், இந்த ராசிகள் தந்தைக்கு வருமானம் பெருகும். தொழில் வருமானம் பெருகும். கல்வி கடன் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளில் சில குழப்பங்கள் ஏற்படும். காதல் தோன்றும். திடீர் பயணம், செலவுகள் அதிகரிக்கும். தாயாருக்கு உடல்நிலையில் கவனம் தேவை. இடுப்பு வலி, மூட்டு வலி, இந்த ஜாயின்ட் பெயின்லாம் வரும், பார்த்துக்குங்க. இதற்கு சுலபமான பொதுவாக மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின், முதுகு வலி, இதுகளுக்கு ஒரு பொதுவான அனுபவ வீட்டு குறிப்பு. இது என்னோட அனுபவ வீட்டு குறிப்பு, என்னோட சொந்த ஃபார்முலா. இது தாமரை தண்டு நான் நீட்டாக இருக்கும், பட் நான் ஓட்டையாக இருக்கும் பாருங்கள். அது தாமரை தண்டுன்னா அந்த பூவோட தண்டு கிடையாது, தாமரை தண்டு கிழங்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதை வெட்டி சட்டியில் போடுங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போடுங்க. ஒரு எப்படி சூப்பாக்குறது, நல்லா கொதிக்கொட்டு சூப்பாக்கி அதை குடிங்க. உடம்பு வலி, இடுப்பு வலி, முதுகு எல்லாம் படிப்படியாக குறையும். அதே போல் காலையில் உணவு அருந்திய பின் நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிடுங்க. மதியம் ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிடுங்க. உடலில் இருக்கிற மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின் எல்லாம் படிப்படியாக குறையும். மாணவர்கள் கல்வியில் தரம் மேம்படும். இன்னும் ஊக்கமாக நீங்கள் படிக்கலாம். விருச்சிக ராசிக்கான வார பலன் இது. நன்றிங்க டாக்டர். டாக்டர் நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, கேள்வியோட பார்த்துருவோமா? வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அம்மா, உங்களோட பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேரு ஜெயலட்சுமி, நான் பிணையிலிருந்து அழைக்கிறேன். ஜெயலட்சுமி அம்மா, பிணையிலேருந்து அழைக்கிறீங்க. உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட தங்கச்சிக்கு நான் இதை கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க இந்த பேண்டமிக் அப்புறமா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. அதுவும் இந்த வருஷத்துல ரொம்ப அதிகமா தோணுது எனக்கு. அவங்க ஜாதகத்துல எதுவும் இருக்கா, ஏதாவது பண்ணணுமான்றதுதான். என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? வணக்கம். என்ன ராசி நட்சத்திரம்? வணக்கம் ஐயா. வணக்கம். அவங்க ராசி ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம், கடக லக்னம். ரிஷப ராசி, ரோஹிணி நட்சத்திரம், கடக லக்னம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ ஜென்ம ராசி போயின்னு இருக்கு. கோவிட் டைம்லேருந்து கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறீங்க. அதே வேலை தான் செய்கிறீங்களா, இல்லை வேறு வேலை எதுவும் மாற்ற போகிறீங்களா? உங்கள் தங்கச்சிக்கு தான் கேட்குறேன். இல்லைங்க, அவங்க வேலை செய்யல, அவங்களுக்கு வேலை கிடைக்கல இந்த பேண்டமிக் அப்புறம், அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, இப்போது உங்களுக்கு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு நிற்கிறாங்க ராசியில். இப்போ இன்னும் ஒரு 20-25 நாளில்
ஒரு கிரகம் இந்த பக்கம் மாறும், ராசிக்கு 2வது வீட்டில் மாறும். இப்போ நீங்கள் எழுதி போடுங்க, எந்த வேலை கிடைச்சாலும் முதல்ல நீங்கள் போய்ட்டு அதில் வந்து சேர்ந்து செய்ய சொல்லுங்கள் உங்கள் தங்கச்சியை. 2 மாதம் கழித்து நல்லதொரு வேலை ஒன்று கிடைக்கும், அந்த வேலையை எடுத்துக்க சொல்லுங்கள். ஐயா, அவங்க கனவு வேற. பட் அதுக்காக அவங்க எடுத்து வைக்கிற எந்த ஒரு படியும் தடங்கல் ஆகுது. அது ஏன் தான்? என்ன கனவு அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு ஆக்டர் ஆகணுங்கிறதான் கனவு. நடிகை ஆகணும்னு அவங்களுக்கு நடிகையா? கனவு. அப்படியே நடிகை ஆகணும்னா நீங்கள் வீட்டில் இருந்தால் எப்படி யார்கிட்டயாவது வாய்ப்பு கேட்கணும். அந்த என்ன சொல்லுவாங்க, நடிப்பு துறை எங்கே இருக்குது அதை பார்க்கணும், அதில் போய் சேரணும். முயற்சித்தா தான் முடியும். நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. அவங்களுக்கு கலைத்துறையில மேலும் மேலும் வெற்றி கலைத்துறைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைத்துறையில் வந்து சுக்கிரன் சந்திரன்லாம் வந்து நல்லா வலுவாக நிற்கிறோம். இது வலுவாக இருந்துச்சுன்னா கலைத்துறை வந்து தானாக அமைஞ்சு போயிடும். அதற்கு உண்டான பயிற்சிகள் நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த முயற்சியை கைவிடக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய திறமைகளையும் மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே போகணும் இல்லைங்களா டாக்டர்? நிச்சயமாக. டாக்டர் இன்னொரு நேயர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் ஐயா. இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. என் பேர் மீரா, இப்போ பேராவிலேருந்து அடிக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி வந்து என் மக பேரு லிரேஷா, பரணி நட்சத்திரம், மேசராசி. அவங்கள கணவர் அவரு கல்யாணம் பண்ண போறவங்க வந்து முரளிதாஸ், மகரம், திருவோணம். இவங்க 2 பேருக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆனா இப்போ ஒரு 12-13 வருஷம் ஆச்சு, ஒன்றும் திருமணமே நடக்கலையா. தடங்கல் போயிட்டு இருக்கு. ஏதாவது அவங்க ராசியில எதுவும் பிரச்சனை இருக்கா என்னன்னு கேட்கறதுக்கா? வணக்கம் மீரா அம்மா. அதாவது 13 மாசம் ஆச்சா? வருஷம் 12 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க டாக்டர். ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சரி, 12 வருஷமா திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா அவங்க வந்து இந்தியா சொல்லியிருந்தாங்க 25 வயசுல கல்யாணம் பண்ணணும். இப்ப அவங்களுக்கு 32 வயசு ஆச்சு. இன்னும் திருமணம் நடக்கல. அதே பெரிய கவலையா இருக்கு. வீட்டுக்கு தலைப்படுத்தேன். அம்மா இப்போ நிச்சயம் ஆகி 5 வருடங்கள் ஆயிருக்கா, ஒரு 12 வருடங்கள் ஆயிருக்காமா? நிச்சயமாகி ஒரு 6 வருஷம் பண்ணியே ஒரு 6 வருஷம் ஆச்சு. டாக்டர் அவங்க நிச்சயம் பண்ணி ஒரு 6 வருஷம் ஆச்சு. திருமணம் பண்ணலான்னு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தடைகள் வந்துகிட்டே இருக்கா. அவங்களுக்கு திருமணத்தை முடிக்க முடியல. என்ன காரணமா இருக்கும்? இது வந்து கிரக கோளாறா நிற்காது, வேற ஏதோ கோளாறா நிற்குது. அதாவது விழிசூனியெல்லாம் கிடையாது இந்த சொல்றது. சரி டாக்டர். அதாவது ஒரு 2 குடும்பத்தாரும் சேர்ந்து இதை முயற்சி நிச்சயம் முடிச்சிடலாம். அவங்க சொன்ன இந்த இப்போ மகரத்துக்கும் டைம் நல்லா இருக்கு. இப்போ சரிங்க டாக்டர். இந்த ராசியில் இருக்கு. இப்போ மேஷத்துக்கும் டைம் சரியா இருக்கு. ஆனா மேஷ ராசிக்கும் மகரத்துக்கும் சரியான ஒரு தேர்வு. யாரு வந்து மேஷராசி மகரத்தை கல்யாணம் பண்றாங்களோ வாழ்க்கையில வந்து தொழிலில் வந்து முன்னேறி வந்துருவாங்க. அது ஒண்ணு. இப்போ இந்த நேரம் சரியா இருக்கு. அதாவது கிரக அமைப்பு ஒரு பருவநிலை வரும்போது நம்ம பயிர் பண்றோம், பருவத்தே பயிர் பண்ணி சொல்லுவாங்க. இப்ப டைம் சரியா இருக்கு. 2 குடும்பத்தாரும் சேர்ந்து உட்காந்து பேச இதை முடிச்சிடலாம். ஏதோ ஒரு காரணம் சொல்லி தடைன்னா அது போயிட்டே நிற்கும். இப்ப நேரம் நல்லா இருக்கு. திருமணத்தை பண்ணி முடிக்க சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க. நேரம் நல்லா இருக்கு. 2 பேருக்கும் சரியான ஜோடி வேற. உடனே முயற்சி எடுத்தால் நல்ல காரியங்கள் உடனே நடக்கும் டாக்டர் சொல்றாங்க. நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்க. மகிழ்ச்சியான ஒரு செய்தி சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி. மணமக்களுக்கு அட்வான்ஸா வாழ்த்து சொல்லிருங்க எங்களுடைய சார்பில். நன்றி நன்றி அம்மா, நன்றி. ரொம்ப சந்தோஷம்மா, நல்லா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளை, தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது எஸ்ட்ரோ வார ராசி பலன் நிகழ்ச்சி. தனுசு ராசிக்கான பலன்கள் இது. 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சந்திராஸ்தமம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கவனம் தேவை. வார ஆரம்பத்தில் பேச்சில் கவனம், கலகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களை வச்சு காமெடி பண்ண வாய்ப்பு நிறையா நிற்குது. ஆண் பெண் உறவில் பிரச்சனைகள் ஏற்படும். வார மத்தியில் காரிய தாமதம், உடலில் சிலருக்கு சோர்வு ஏற்படும். வார இறுதியில் எல்லா பிரச்சனைகளும் தீரும். சிறு காயங்கள், கொப்பளங்கள் ஏற்படும். சிலருக்கு சளி தொல்லை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தலைவலி. கணவரின் குணத்தில் மாறுபாடுகளை நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து சற்று கவலையாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக நிற்கலாம்.
பொருட்கள் களவு போக வாய்ப்பு உண்டு. நான் இப்படி சொன்னோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கைப்பிடி அரிசி கோழிக்குறிக்கு தானம் பண்ணிடுங்க. ஆக இந்த களவு போவது தடுக்கப்படும். தொழிலில் உறுதி கடிதம் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்த ஒரு நேரமாக உள்ளது. அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும், இல்லையேல் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கடல் சார்ந்த உணவுகளும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. மூல நோய் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இப்போ அடிக்கிற வெயில்லையும் நீங்கள் சாப்பிட்ற கார உணவுலையும் மூல நோய் ஏற்படும். முடிந்தவரை இந்த காட்டன் துணியை உள்ளாடையாக நீங்கள் போடுங்க. மூல நோய் வருதுன்னு சொன்னாலே வீட்டில் வந்து தாய்மார்கள் வந்து சமைப்பது வந்து அந்த கருணை கிழங்குன்னு சொல்லுவாங்க. கிழங்குலே கருணையான ஒரு கிழங்கு, கருணை கிழங்கு. அதை கொண்டு வந்து நல்லா சீவிருங்க. அதுக்கப்புறம் சிறுகை வெட்டி புளியில் போட்டு கொண்டாரு ஊற வைங்க. இல்லை அப்படியே சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நாக்கு வந்து அரிக்க ஆரம்பிக்கும். இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட அதை கேட்டுக்குங்க. அதை வந்து நீங்கள் எப்படி வேணால் சமைக்கலாம். சமைச்சு அந்த புளியில் ஊற விடுறதை வந்து கழுவி எடுத்துருங்க. சமைச்சு சாப்பிடுங்க. மூல நோய் வந்து ஓடிடும். ஒரு நாள் இல்லை, நீங்கள் சமைச்சு அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இது தனுசு ராசிக்கான வாரப்பலன். மகர ராசிக்கான வாரப்பலனை பார்ப்போம். 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை மதியம் 2:30 மணி வரை வந்து சந்திராஸ்தமம். வார ஆரம்பத்தில் நல்ல பலன்களை ஏற்படும். வார மத்தியில் சந்திராஸ்தமம். எல்லா வகையிலும் கொஞ்சம் கவனம் தேவை. வார இறுதியில் சந்திராஸ்தமத்தில் செய்த தவறு அப்படியே இழுத்துக்கிட்டே வரும். அதனால் வந்து ஒரு 5 நாளைக்கு வந்து கொஞ்சம் கவனம் தேவை. இதில் மகனுக்கும் தந்தைக்கும் வந்து தொழிலில் அல்லது பணம் சம்பந்தமான பிரச்சனையில் வந்து கருத்து வேறுபாடு வரும். அல்லது வீட்டை விட்டு 9 மணிக்கு மேலே போன தந்தை வந்து கண்டிப்பார். மகளுக்கு கல்வியில் சில பிரச்சனைகள் தோன்றும், சரி செய்து விடலாம். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதை உங்களுடைய சட்ட ஆலோசனை கேட்டு சரி செஞ்சுக்க. ஒரு சிலருக்கு வந்து முதுகு பிடிப்பு, இந்த இடுப்பு வலி அப்படின்னு காட்டுது. ஒரு அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம், சுக்கு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை சட்டியில் போடுங்க, இல்லை 2 டீஸ்பூன் போடுங்க. கிராம்பு வந்து 10 கிராம்பு இடித்து போடுங்க. ஒரு 500 ml தண்ணியை ஊற்றுங்க. கொதிக்க வச்சு ஒரு 100 ml வடிகட்டி எடுத்துக்கோங்க. சீனி வேணா சீனி போட்டுக்கலாம், கருப்சீனி வேணா கருப்சீனி போட்டு, தேன் வேணா தேன் போட்டுக்கலாம். 2ஆக அதை பிரிச்சுடுங்க. காலையில் ஒரு 100 வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. மாலையில் ஒரு 100. டீ தூளும் அதை போட்டு நீங்கள் டீயாக குடிக்கலாம், சுக்கு டீன்னு குடிக்கலாம். முதுகில் பிடிப்பு, வயிற்றில் வாய்வு இதெல்லாம் போகும். உடல் வலி இருந்தாலும் அந்த வலியெல்லாம் தீரும். இந்த மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் தேவை. மனக்குழப்பத்துடன் இருப்பார்கள். இந்த ஒரு வாரம் மட்டும்தான் சண்டைகள் பள்ளியில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகக்கூடிய ஒரு நேரமாக உள்ளது. இப்போ இந்த மாணவர்கள் பற்றி சொன்னீங்க. அதாவது இப்போல்லாம் மாணவர்கள் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு சொல்ல முடியாது. எது எடுத்தாலும் சண்டை அடிச்சுட்டு வந்துட்டான் பையன், ஸ்கூலில் சண்டையை இழுத்துட்டு வந்துட்டான்னு. எப்படிங்க டாக்டர், இது என்ன குழந்தை வளர்க்குறது சரியில்லையா, இல்லை இந்த மாணவர்கள் வந்துட்டு வெளியில் போய் கெட்டு போயிடுறாங்களா என்ன? அதுவும் குறிப்பாக இந்த சின்ன வயசு அதாவது பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே அப்படி தான் இருக்காங்க. இப்போது பெரிய சப்ஜெக்ட் இது. ஆனால் சுருக்கமாக 2-3 விஷயம் சொல்கிறேன். வளர்ப்பு முறை ஒன்று, உணவு முறை ஒன்று. சாத்வீகமான உணவை சாப்பிட்டாங்கன்னா சாத்வீகமாக இருப்பாங்க. அதிகமான வந்து ரஜோ உணவு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து உடம்புல அதிகமான எனர்ஜி ஏற்பட்டு எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடிப்பது, போக்குவரத்து, பேசுவதெல்லாம். ஆக இந்த உணவு முறைகளில் வந்து நீங்கள் வீட்டில் கொடுக்கும்போது சாத்வீகமான உணவு முறை கொடுத்தீங்கன்னா அவங்க சாத்வீகமான ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க. நிறைய தியானம் பண்ண சொல்லுங்கள், மந்திரம் படிக்க சொல்லுங்கள், பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். மாணவர்கள் கட்டுப்படுவார்கள். இந்த உரப்பை குறைச்சா கூட ஆமாம், அந்த உக்கிரமான உணர்வை குறைச்சிடலாம். நல்ல சாப்பாடு கொடுத்து காரத்தையும் அதிகமாக கொடுத்து சும்மான்னு எப்படி சும்மா இருக்கும்? ஒரு குரங்கும் ஒரு குழந்தையும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உண்டான படிப்பாக இல்லை விளையாட்டுத்துறையாக அதில் சேனல் பண்ணும்போது தான் சரியாக வரும். அடுத்த ராசிக்கான பலனை பார்ப்போம் டாக்டர். கும்பராசிக்கான பலனை பார்ப்போம். 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சந்திராஸ்தமம். வார ஆரம்பத்தில் சிலர் வந்து துணிமணி வாங்குவது, ஆடை ஆபரணங்களை வாங்குவது, வார மத்தியில் வந்து மனைவியிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து நீங்கள் வார ஆரம்பத்தில் வந்து துணிமணி வாங்கி கொடுக்காம வார மத்தியில் கொடுத்தீங்கன்னா இந்த கருத்து வேறுபாடு ஏற்படாது. கௌத்தியம் அலைச்சல். சாலையில் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும், தண்டம் கட்டக்கூடிய சூழ்நிலை வரும். வார இறுதியில் சந்திராஸ்தமம். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை. கட்டிகள், ஜலதோஷம், சளி தொல்லைகள் உருவாகும், பயம் உண்டாகும், குதிக்கால் வலி இந்த உண்டாகும். ராசியிலே சனி இருப்பதால்
சனிக்கு வந்து ஒரு காலு கட்டை முடவன்னு கூட சொல்லுவாங்க. ஆக இந்த சனி இருந்துச்சுன்னா பல்லில் பிரச்சனை, முதுகு தண்டு வலி, இடுப்பு வலி, இந்த ஜாயின்ல பிரச்சனைங்க வரும், முடி உதல் பிரச்சனைங்க வரும். சுலபமான குதிகால் வலிக்கு ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஒரு வீட்டு வைத்தியம். எருக்கன் இலை அதை எடுத்துருவாங்க, பழுத்த இலையை ஒரு செங்கல், சிகப்பு செங்கல் எடுத்து அடுப்பில் வச்சு நெருப்பு ஏற்றி வச்சுருங்க. 20 நிமிஷம் நல்லா எரிய சூடு ஏறட்டும். ஒரு துணியை போட்டு இப்படி கவுத்து வைங்க. எந்த பக்கம் சூடு இருக்கோ இந்த எருக்கன் இலையை 7 இலையை வைங்க. குதிக்கால கவனமாக நல்லா வச்சு அழுத்த வேண்டும். மாற்றி 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 அழுத்துங்க. நல்லா சுடுன்னு ஏறும். அந்த எருக்கன் இலையில் உள்ள வேதியியல் ரசாயனங்கள் காலில் உள்ளே போந்து வலியை படிப்படியாக இது வந்து குறைக்கும். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு 3 நாள் கூட செய்யலாம். இது வந்து குதிகால் வலிக்கு மிகச்சிறந்த ஒரு வைத்தியம். இந்த வைத்தியம் மீன ராசிக்கான பலனை பார்ப்போம். பலனை பார்த்துருவோம். இப்போ 17ஆம் தேதிக்கு பின், அதாவது 2.25 நாளுக்கு வந்து சந்திர அஸ்தமம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வார ஆரம்பத்தில் வயிறு உப்பிசம், அஜீரணம், வாய்வு தொல்லை, காரிய தாமதம் ஏற்படும். வார மத்தியில் வந்து நோய்கள் எல்லாம் நீங்கும். வார இறுதியில் நல்ல சூழ்நிலை ஏற்பட்டாலும் சந்திராஸ்தமம் ஆரம்பிக்கிறது. அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் வந்து வாழ்க்கை நடத்த வேண்டும். தாயாருக்கு நரம்பு சார்ந்த ஒரு பிரச்சனை, அது வெரிகோஸ் வெயின் சொல்லுவாங்கல்ல, நரம்பு சுருள் நோய், இது வந்துடும். தாயிடம் பணிவாக பேச வேண்டும். பிறர் தங்களை புறக்கணிப்பதாக இந்த ராசிக்காரர்கள் நினச்சிக்குவாங்க. திடீர் பயணங்கள் ஏற்பட்டு செலவுகள் உண்டு. ஒரு சிலருக்கு வேலையிடத்தில் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் வரும். மனக்குழப்பம் அதிகரிக்கும், தூக்கமின்மை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பயம் ஏற்படும், அச்சம் ஏற்படும். இதுக்கு சுலபமான ஒன்று, நீங்கள் ஆஞ்சநேயர் மந்திரம் வந்து தினம் படிக்கலாம். ஓம் ஸ்ரீம் ராமச்சந்திர அனுமந்தே சரணம் சரணம் சொல்லிட்டு. இன்னொன்று சுலபமான ஒரு முறை, ரோஜாப்பூ 1, தாமரைப்பூ கிடைச்சால் 1, கிடைக்கலாம் பரவாயில்ல, மல்லிகைப்பூ ஒரு 10 பூ, எல்லா வர்ணம் பூங்களும் ஒரு கொத்து எடுத்துங்க, எல்லாத்தையும் பிச்சு வாளியில் போடுங்க. எலுமிச்சம்பழம் 4 வெட்டி புளிஞ்சு போடுங்க. லீமோ ஃப்ரூட் சொல்கிற மாதிரி அது 4 வெட்டி உள்ளே புளிஞ்சு போடுங்க. தண்ணியை பிடிச்சி வைங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் எப்போதும் போல் குளிங்க. அதுக்கப்புறம் இந்த பூநீரில் நீங்கள் குளிங்க. மனதில் மகிழ்ச்சி தோன்றும், பயம் தீர ஆரம்பிக்கும். இதுதான் பூக்குளியல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்க ஒரு தேஜஸே உருவாகும் உங்களுக்கு. வியாபாரிகளுக்கு செலவுகள் அதிகரிக்கும், இருந்தாலும் வருமானங்கள் வரும். மாணவர்களுக்கு சற்று குழப்பமான ஒரு சூழ்நிலை இந்த வாரம் மட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சனியாயிரம். மீனராசிக்கான வார பலன் இது. டாக்டர், அந்த வெரிகோஸ் வெயின் சொன்னீங்கல்ல, சரி, அது என்ன நோய்? ஏன்னா இப்போ சின்ன பசங்களுக்கு கூட டாக்டர் நான் பார்த்துருக்கேன். சில பேர் சின்ன பசங்களை பார்த்தா கூட சொல்லுங்க வர வாய்ப்பு இருக்குப்பான்றீங்க. பெரியவங்களுக்கு பெரும்பாலும் இந்த பிரச்சனை இருக்குது. அது ஏன் ஏற்படுது? அதுக்கு இது இருக்குங்களா, நிரந்தர தீர்வு இது இருக்குங்களா? இது கொண்டா தீர்வு நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். எப்படி ஏற்படுதுன்னு இப்போ சொல்கிறேன். அந்த இப்போ ஆத்திரினா ரத்தம் கீழே வந்துட்டு வெயின்ஸில் மேலே ஏறும். அது கெட்ட ரத்தம் மேலே ஏறி ஹார்ட்டுக்கு போகும். அது மேலே போகிற சமயத்தில் அந்த ரத்தம் திரும்ப கீழே வர உள்ள வந்து ஒரு வால்ஃப் இருக்குது. ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் நிற்கிறாங்க, ரொம்ப நேரம் நிற்கிற வேலை இருக்கும்போது அது அப்படியே வந்து கீழே விழுந்துடும். விழுந்தோடனே மேலே போகிற ரத்தம் அப்படியே தேங்கிடும். கீழே தேங்கி எல்லாம் முடிச்சா விழுவும். அழுக்கு ரத்தமெல்லாம் தேங்கி போகிற இடத்துல. இதுக்கு வெரிகோஸ் வெயின்னு பேர். நடைப்பயிற்சி, காலை வந்து நம்ம மசாஜ் பண்ணி உருவது, ஓய்வு எடுப்பது, இதெல்லாம் படிப்படியாக போகும். நரம்பு தளர்ச்சின்னு இந்த ஒரு பிரச்சனை வரும். அடுத்த வாரம் இதை கொண்டாட வீட்டு வைத்து நான் சொல்கிறேன். நன்றி டாக்டர். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோமா? வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களோட பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சந்திரா, நான் வந்து கோலம்புலேருந்து அழைக்கிறேன். அம்மா சந்திரா அம்மா, சந்தோஷம். உங்களோட கேள்வி என்ன? டாக்டர் காத்திருக்காங்க. என்னோட கேள்வி வந்து மகனை கேட்கணும். அவர் வந்து துளாராசி, ஆனால் மித்ததெல்லாம் எனக்கு தெரியல. அவர் வந்து துளாராசி. துளாராசி மகன். மகனுக்கு பேர் வந்து ஹென்றி. சரிங்க சொல்லுங்கம்மா, மறுபடியும் சொல்லுங்கம்மா. மகன் வந்து துளாராசி, அவர் பேர் வந்து ஹென்றி. சரிங்கம்மா. என்ன அம்மாவோட கேள்வி என்ன? என் கேள்வி வந்து மகனுக்கு தான் நான் கேட்கணும். நான் இந்த மாதிரி மகன் வேலை தான் செய்யறாரு, ஆனால் கையில காசு தங்கும்போது ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இன்னும் குடும்பத்துல கஷ்டமா இருக்க மாதிரி இருக்குது. வேலை இடத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. சரி, அவரு என்ன வேலை செய்யறாரு? அவருக்கு என்ன வயசு? அவருக்கு வந்து வயசு 42 இருக்கு. 42. கல்யாணம் அவர் வந்து கல்யாணம் கட்டி அவருக்கு 2 பிள்ளை இருக்குது. மூத்தவனுக்கு 18 வயசு, 2வது பிள்ளைக்கு 14 வயசு. சரி, கையில காசு தங்கன்னு சொன்னீங்க, அது எப்பல இருந்தா ஏற்கனவே நினைக்கிற ரொம்ப நாள் அப்படிதான் இருக்குது. நல்ல வேலை செய்யறாரு, நல்ல சம்பளம் எல்லாம் கிடைக்குது.
கையில இப்பதான் சம்பளம் எடுப்பாரு, எப்படிதான் முடியுதுன்னு தெரியல. வீட்லயே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது வேற. சரி. அவருதான் என்னைய பாத்துக்கிறாரு. அவங்க அப்பா இறந்து ஒரு 18 வருஷம் ஆச்சு. அவரும் என்னை தான் பாத்துக்கிறாரு. எனக்கு ஒரு சமயம் உடம்பு முடியாம போயிரும். அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டி போவாரு. எல்லாமே அவர் தான் பாத்துக்குவாரு. பணத்தை அவர் சிக்கனம் பண்றாரா இல்லையா? சிக்கனம் பண்றாரு. ஆனா வீட்டுக்கு சம்பளம் எடுத்தோன்னு வீட்டுக்கு இது அப்படி இந்த செலவெல்லாம் ரொம்ப பாப்பாரு அவரு. சரி சரி. இப்போ பாருங்க, இந்த ராசிக்கு இன்னும் 1 வருடத்துக்கு செலவுகள் இருந்து கொண்டு தான் நிற்கும். இந்த மேலிருந்து அடுத்த மே வரைக்கும். துலா ராசிக்கு அஸ்தமத்தில் இப்போ குரு 8வது வீட்டில் குரு நிற்கிறாரு. அஸ்தமத்தில் குரு வர சங்கடங்கள் மெத்த உண்டு. 8வது வீட்டு குரு வந்து சங்கடங்களை ஏற்படுத்திருக்காரு. ஆக 1 வருடத்துக்கு வந்து இவருக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கும். குழந்தை இருக்கிறாங்க, குழந்தைகள் வந்து வளர்றாங்க, அவங்களும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அந்த ஒரு செலவு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த செலவுகள் எல்லாம் கட்டுப்பட வாய்ப்புகள் வரும். ஏன்னா நல்ல நேரம் அதுக்கப்புறம் தான் வருது. ஆக இந்த ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வருடத்துக்கு வந்து சிக்கனத்தை கடைப்பிடிங்க, திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. ஆக செலவை நீங்கள் குறைக்கலாம். ஆக வந்து பணம் வந்து சேமிப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அடுத்த மேய்க்கு மேலே தான் கொஞ்சம் நேரம் டைம் நல்லா இருக்கு. ஆமா. அம்மா நன்றி. அம்மா நன்றி. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க. எனக்கு நான் கேட்கணும். எனக்கு நான் வந்து கடகராசி. கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடலாங்கம்மா, நமக்கு நேர பற்றாக்குறை. சரி. எனக்கு நான் வந்து கடகராசி. எனக்கு அதே பிரச்சனை தான். இப்பதான் வேலையில பிஞ்சு நான் வீட்டுல இருக்கிறேன். எனக்கும் கையில காசு இல்ல, ரொம்ப பிரச்சனை தான் எனக்கும். மகனுக்கும் ஏற்கனவே ஒரே பிரச்சனை தான். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நேரம் சரியில்லை. கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி போறதுனால தேவையில்லாத செலவுகளும் உடல்ல நோய்களும் ஏற்படும். அதனால வந்து கொஞ்சம் பிரச்சனை உருவாகும். இவங்க வந்து கொஞ்சம் அதாவது சிக்கனம் ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்தினாலும் சரியா நிற்கும். அம்மா உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கோம் நம்புறோம். நன்றி. ரொம்ப நன்றியா. நன்றி. நன்றிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருப்பீங்கம்மா, உங்க மகனாரும் நல்லா இருப்பாரு. எங்களுடைய பிரார்த்தனைகள் எப்போதும் உங்களுக்கு உண்டு. நேர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். எப்போதும் சொல்றது போல சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து, அதாவது உங்களுடைய பிறந்த நேரத்தை வைத்து தான் கணித்து சொல்ல முடியும். இதோடு நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை அடைகிறது. டாக்டர், ஏவல், பில்லி, சூனியம், சுருக்கமாக சொன்னால் மந்திரம் பண்ணுறது, சரி, இதெல்லாம் உண்மையா? இதுக்கு அதாவது ஜோதிட மூலமா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் இப்போ இதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியுமா? ஏன்னா இது கேட்டாலே ஒரு பயம், ஏவல், பில்லி, சூனியம்னு. ஆமாம். இதற்கான பதிலை அடுத்த வாரம் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லணும் டாக்டர். ஏன்னா எல்லாருக்குமே இந்த பயம் ஒன்று இருக்குது இல்லைங்களா டாக்டர்? உண்மை. இதை தெளிவாக அடுத்த வாரம் டாக்டர் சொல்லிடுங்க. நேர்களே, இதற்கான பதிலை டாக்டர் நமக்கு அடுத்த வாரம் சொல்லுவாங்க. இத்துடன் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.